சம்பள உயர்வு, தனி இட ஒதுக்கீடு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் பேரணி நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 45,000 கூட்டுறவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஊதிய உயர்வு, கூட்டுறவு பணியாளர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் பேரணி நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பேரணியை துவக்கி வைத்த கூட்டுறவு பணியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சி. குப்புசாமி, கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை அரசிற்கு மனுக்கள் அனுப்பப்பட்டும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், விரைவில் தங்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்பொழுது 5 வருடத்திற்கு குறைவாக பணிபுரியும் பணியாளர்களுக்கு ரூபாய் 3,000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதியத்தை இன்றைய விலைவாசிக்கு தந்தது போல் உயர்த்தி கொடுக்க முதல் கோரிக்கையாக வைத்துள்ளோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத்திய கூட்டுறவங்கிலும் ஏற்படக்கூடிய பணி காலியிடங்களில் தொடக்கூட்டுறவங்கி பணியாளர்களை நியமிக்கும் வகையில் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளோம். அடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களது மாநில நிர்வாகக்குழு கூடி முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அரங்கில் துவங்கிய இந்த பேரணி கோட்டைக்கு சென்று அங்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கோசி மணியிடம் மனு அளித்தது. தேர்தல் நேரங்களில் கோரிக்கை பேரணிக்கும் பஞ்சமில்லை, அதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களுக்கும் பஞ்சமில்லை.